என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. பிப்ரவரி 5ஆம் தேதி டெல்லி எலெக்ஷன் நடக்க போகுது. பாஜக ரொம்ப நாட்களாகவே பவரில் இல்லை. ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி. டெல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் களத்தில் இருக்காங்க. டெல்லி தேர்தலை பொறுத்த வரைக்கும் கள நிலவரம் என்னவா இருக்கு? யாருக்கு சார் அட்வான்டேஜ் இருக்கு? அரவிந்த் கெஜ்ரிவால் டைரக்டா ஃபீல்ட்ல இல்ல இருக்காரு. அவர் முதலமைச்சரா வருவாரா இல்லையாங்கிற சந்தேகமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். இன்னொன்னு அந்த ஹரியானா போன்ற பிரச்சனைகள், இவர் சொன்ன அந்த யமுனா என்னால தண்ணி குடிக்க முடியல, அது விஷமாக இருக்கிறது, அது விஷமா நான் குடிப்பேனான்னு பிரதமர் கேட்கறது, இது போன்ற விஷயங்கள்லாம் பாஜகவுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஆல்மோஸ்ட் லைக் மோடி ஸ்டைல் தான். அவர் தான் எல்லா டிசிஷனும் எடுப்பாரு. சிஎம்ஓல இருந்து எடுக்கிற டிசிஷனை எல்லாம் டாட்டட் லைன்ல சைன் பண்ணோம். ஸோ அதுக்கே பழகின அதிகாரிகள், முதலமைச்சர் வந்து ப்ரீ ஆக்குபைடா ஒரு மினிஸ்டருடைய ஜெயில் டேர்ம்ல இருக்காரு, அதை பத்தி யோசிக்கிறாரு. முதலமைச்சர் வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், முதலமைச்சர் ஜெயிலுக்கு போறாருன்னும் போது அப்ப என்ன ஆகும்? இந்த பொல்யூஷன், இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் விலை இல்லாத திண்டாட்டம், இதெல்லாம் எப்படி இந்த மாதிரி நெருக்கடிகளும் டெல்லிக்கு இருக்கே சார்? அது வந்து ரொம்ப ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு விஷயம். பொல்யூஷன் தான் எல்லாருமே பேசணும். ஆனா அந்த பொல்யூஷன்ல கூட நீங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை மட்டுமே பிளேம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? மக்கள் சுவாசிக்கின்ற காற்றை தானே பிரதமரும் சுவாசிக்கிறாரு, உள்துறை அமைச்சரும் சுவாசிக்கிறாங்க, அங்க இருக்கிற ராகுல் காந்தியும் சுவாசிக்கிறாரு. நீங்க பிஜேபி எங்கெங்கெல்லாம் பெரிய அளவுல ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்களேன். காங்கிரஸை எதிர்த்து மட்டும்தான் அவங்க பெரிய அளவுல ஜெயிப்பாங்க. அவங்களால வந்து ஒரு பிராந்திய கட்சியை எதிர்த்து ஜெயிக்கிறதுங்கிறது வந்து பிஜேபிக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். காங்கிரஸ் அரசாங்கத்தில் வந்து டெல்லிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அந்த 15 வருடங்கள், இல்லைன்னு சொல்லவே முடியாது. மெட்ரோ வாஜ்பாய் காலத்தில் கொண்டு வரப்பட்டது, அந்த ப்ராஜெக்ட்லாம் போட்டது. பட் ரியலைஸ் ஆனது காங்கிரஸ் காலத்தில் நிறைய மக்களுக்கான வாழ்வாதார விஷயங்களை பண்ணாங்க. ஆனால் அன்பார்ச்சுனேட்டா ஊழல் இது போன்ற விவகாரங்கள். இன்னொன்று அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு மேஜிக் வேண்ட், ஒரு மந்து, ஒரு சர்வரோக நிவாரணியா மக்கள் பார்த்தாங்க. சர்வலோக நிவாரணி மட்டும் இல்ல, ஒரு மெஜிஷியனா எல்லா மீட்பரா பார்த்தாங்க. எப்படி சார் இருக்க வாய்ப்பு இருக்கு? அரவிந்த் கெஜ்ரிவாலா இல்ல பாஜக? இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதா சார்? ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. நான் பர்சனலா எலெக்ஷன்ஸை ப்ரெடிக்ட் பண்ண மாட்டேன். ஓகே, அது வந்து பத்திரிகையாளர்களுடைய வேலை கிடையாது. ஓகே, ஒரு என்ன நடக்குதுங்கிறத மக்களுக்கு சொல்றது மட்டும்தான் நம்ம வேலையை தவிர எலெக்ஷன் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு செஃபாலஜிஸ்ட் இருக்காங்க. ஆதனைகளுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி சிவப்பிரியன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்க தாமரை, நீங்க? நலமா இருக்கேன் சார், மகிழ்ச்சி சார். பிப்ரவரி 5ஆம் தேதி டெல்லி எலெக்ஷன் நடக்க போகுது. பாஜக ரொம்ப நாட்களாகவே பவரில் இல்லை. ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி. டெல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் களத்தில் இருக்காங்க. டெல்லி தேர்தலை பொறுத்த வரைக்கும் கள நிலவரம் என்னவா இருக்கு? யாருக்கு சார் அட்வான்டேஜ் இருக்கு? இல்லை, உங்கள் கேள்வியில் பாஜக பெரிய அளவில் ஆட்சி பிடிச்சது இல்லைன்னு சொன்னீங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1993ஆம் ஆண்டு தான் டெல்லிக்கு வந்து சட்டமன்றமே வருகிறது. அதற்கு முன்னால் யூனியன் பிரதேசம் தான், சட்டமன்றம் இல்லை. 93லேருந்து 98 வரைக்கும் அந்த 5 ஆண்டுகள் மட்டும்தான் பாஜக வந்து டெல்லியில் ஆட்சியில் இருந்தது. அதன் பிறகு 15 ஆண்டுகள் ஷீலா தீக்ஷித் தலைமையிலான காங்கிரஸ் அரசு, அதன் பிறகு 10 ஆண்டுகளாக இப்ப ஆம் ஆத்மி அரசு. அந்த 5 வருடத்திலேயே பாஜகவில் வந்து 3 முதல்வர்கள் மாறினார்கள். சாஹிப் சிங் வர்மா, மதன்லால் குரானா, அப்புறம் சுஷ்மா ஸ்வராஜ். இந்த 3 பேரும் மாறிய பிறகுதான் மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துதான் ஷீலா தீக்ஷித். காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே சீஃப் மினிஸ்டர். ஆம் ஆத்மிலையும் அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்யும் வரை ஒரே முதலமைச்சர். அதன் பிறகு இப்போ செல்வி யாத்திஷி அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போ கள நிலவரம்னு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்கும் கடும் போட்டி நிலவுகிறது. காங்கிரஸ்க்கு இல்லைங்கிறது இல்ல, காங்கிரஸ் எவ்வளவு சீட்டு ஜெயிக்க போறாங்க, சீட்டு ஜெயிப்பாங்களாங்கிறதே சந்தேகமா தான் இருந்தது. இப்ப ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் கொஞ்சம் எடுபடுகிறதால் காங்கிரஸால கொஞ்சம் சீட்ஸ் ஜெயிக்க முடியுமா? அப்படி ஜெயிச்சாங்கன்னா அட் ஹூஸ் எக்ஸ்பென்ஸ்? ஆம் ஆத்மி பார்ட்டியா இல்ல பாரதிய ஜனதா கட்சியா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியா இருக்கிறது. கள நிலவரத்தை பொறுத்தவரையில் அந்த பிரைம் ஃபைட்ன்னு சொல்லுவோம்ல, இப்ப இங்க அதிமுக திமுகவுக்கான
தேர்தல் களம் அப்படின்னு. அந்த தேர்தல் களம் வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்குமான தேர்தல் களமாக தான் நான் பார்க்கிறேன். காங்கிரஸ் வந்து ஒரு தேர்ட் பிளேயரா தான் அங்க இருக்கு. சரி, குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அடி ஆம் ஆத்மிக்கு. அதுல இருந்து இதுவும் பாடம் கற்றுக்கொண்டார்களா சார் ஆம் ஆத்மி கட்சிங்க? இல்ல, கடந்த 2014 இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு விதமாகவும் சட்டமன்ற தேர்தலில் வேறு விதமாக தான் டெல்லி மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள். 2014லையும் 7 இடங்கள்லையும் பாஜக ஜெயிச்சது. அதன் பிறகு 8 மாதங்களில் நடைபெற்ற டெல்லி சட்டமன்ற தேர்தலில் 67 இடங்களில் ஆம் ஆத்மி ஜெயிச்சது. அதன் பிறகு 2019லயும் அதே மாதிரிதான். ஆம் ஆத்மியும் ஜெயிக்கல, காங்கிரஸும் ஜெயிக்கல லோக்சபா எலெக்ஷன்ல. பிஜேபி ஆனால் ஆம் ஆத்மி வந்து 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி, 62 இடம் நினைக்கிறேன். 62 சார். ஆமா. அப்போ 2024ல மிகப்பெரிய வெற்றி. இப்ப 25ல என்ன ஆக போகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா கடந்த 3 தேர்தல், அதாவது டெல்லியில மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு நடந்த தேர்தல்கள்ல டெல்லி மக்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் சட்டமன்ற தேர்தலுக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு விதத்திலும் தான் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த முறையும் அதே போன்றுதான் வாக்களிக்க போகிறார்களா, இல்லது இந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் போன்று பாஜகவுக்கு வாக்குகளை குவிக்க போகிறார்களா அப்படிங்கறதான் பார்க்கணும். இங்க ட்ரெடிஷ்னலா பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் லோக்கல் லீடர்ஷிப் இல்லைங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய குறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப டெல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்க சுஷ்மா ஸ்வராஜை வந்து நீங்க டெல்லியில அவங்க தோத்த பிறகு அதன் பிறகு அவங்கள ஒரு எலெக்ஷன்ல வச்சிருந்தாங்க, அப்புறம் நேஷனல் பாலிடிக்ஸ் கொண்டு வந்தாங்க. அங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் 2008ஆம் ஆண்டு கூட விஜய்குமார் மல்ஹோத்ரா அப்படிங்கிற ஒரு எம்பியை வந்து அவங்க பேராஷூட் பண்ற மாதிரி டெல்லியில கொண்டு வந்து பேராஷூட் பண்ணதுனாலதான் அவங்களால எடுபட முடியல. இதுல ஒரு பாரடாக்ஸ் என்னன்னா, பாஜக வந்து இந்த முனிசிபல் எலெக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த உள்ளாட்சி தேர்தல்ல ஜெயிக்கிறாங்க பெருமளவுல. அந்த அப்பவே ஷீலா தீக்ஷித் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதே உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் பாஜக தான் ஜெயிக்கும். ஆனா சட்டமன்ற தேர்தல்ல வந்து மிகப்பெரிய அளவுல ஷீலா தீக்ஷித் ஜெயிப்பாங்க. சோ அப்ப என்னன்னா, அங்க வந்து இந்த டெல்லி மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய, பாஜகவை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் லோக்கல் லீடர் வந்து டெல்லியில இன்னும் பாஜக கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போ வரைக்குமா சார்? இப்ப வரைக்குமே பெருசா அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல முடியும். இந்த தேர்தலை எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிறத பொறுத்துதான். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரையில் மோடி அவர்கள் தான் முகம். மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்தாலே அது எடுபட்டு விடுகிறது. ஆனால் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது அங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபேஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒரு காரிஸ்மேட்டிக் ஃபேஸ். இன்னொன்னு வந்து டெல்லி தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அரசியல் களமாக இருந்தது. அரசியலுக்கு முன்னாலே வந்து இந்த இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன், இந்த லோக்பால் போன்ற போராட்டங்கள் எல்லாமே டெல்லியில் நடைபெற்ற போராட்டங்கள். சோ 2015ஆம் ஆண்டு ஆம் ஆத்மி கட்சி வந்து பெரும்பான்மை பெற்று தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னரே அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மக்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர். ராம்லீலா மைதான்ல இருந்து ஜந்தர் மந்தர்ல இருந்து நடந்த எல்லா போராட்டங்களையும் முன்னின்று நடத்தியவர். அண்ணா ஹசாரே முகமாக இருந்தாலும் முன்னின்று நடத்தியவர் அரவிந்த் கெஜ்ரிவால். சோ கெஜ்ரிவால் நடத்ததுனால கெஜ்ரிவால் வந்து ஒரு பாப்புலர் ஃபேஸ். சோ 2015ல மோடியா கெஜ்ரிவாலா அப்படின்னும் போது நாடாளுமன்றத்துக்கு மோடி அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் சட்டமன்றத்துக்கு கெஜ்ரிவால் அவர்களுக்கு வாக்களிக்கிறாங்க. சோ அங்க வந்து ஒரு கிளியர் டிஸ்டிங்ஷன் இருக்கு. அப்ப என்னன்னா, கெஜ்ரிவாலை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பாப்புலர் ஃபேஸ இல்ல ஒரு அக்செப்டபிள் ஃபேஸ பிஜேபி 2 தேர்தல்ல கொடுக்க முடியல. இந்த தேர்தல்ல நாம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இல்ல மோடி ஃபேக்டர் ஹெல்ப் பண்ணுதா, இல்ல லோக்கல் லீடர்ஷிப் எல்லாம் தேவையில்லை, மோடி ஃபேக்டர் தான் முக்கியம், இல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலே முதலமைச்சரா இருக்க போதில்ல, இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு தெரியல, அதனால ஆதிஷி அவர்களுக்கு போடணுமான்னு மக்கள் முடிவு பண்ணா பாஜகவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். சார், மற்ற மாநில முதல்வர்களை கம்பேர் பண்ணும்போது டெல்லி முதல்வருக்கு அதிகாரமே கிடையாது. துணைநிலை ஆளுநர் தான் எல்லா முடிவுகளையும் எடுத்துக்கணும். அதே சட்ட திருத்தமும் பண்ணியாச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல என்ன சார் பாஜக பிளான் பண்ணிருக்காங்க? சோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போறதுக்கு பதிலா பிஜேபிக்கே போட்டு போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் மக்கள் கிட்ட இருக்கா சார்? ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க தொடக்கத்துல இருந்தே 1993ஆம் ஆண்டுல இருந்து எப்ப யூனியன் பிரதேச அந்தஸ்து சட்டமன்றத்தோட டெல்லிக்கு கிடைத்ததோ அப்பல இருந்தே வந்து டெல்லி அரசிடம் லா அண்ட் ஆர்டர் கிடையாது, லேண்ட் ரைட்ஸ் கிடையாது,
பெரிய பவர்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஒரு வந்து பொம்மை முதலமைச்சர் மாதிரிதான். இங்க வந்து எல்லாத்துக்கும் எல்ஜி கிட்ட அப்பவே கேட்டுதான் ஆகணும். அப்ப என்ன 1998 முதல் கிட்டத்தட்ட 2013 வரை பெரிய அளவுல பிரச்சனை இல்லாம இருந்ததுக்கு காரணம் என்னன்னா 2004 இருந்து 2014 வரை காங்கிரஸ் ஆட்சி டெல்லியிலும் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி. சோ அதனால வந்து பெரிய முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் துணைநிலை ஆளுநருக்குமான பனிப்போர்லாம் அப்ப கிடையாது. சோ அதனால அது வந்து பெரிய விஷயம் இல்லாம இருந்தது. சோ அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி மத்தியில் இருப்பது பாஜக போது அப்பதான் அந்த துணைநிலை ஆளுநர்களுக்கும் முதல்வர்களுக்குமான மோதல் முற்றும் இல்ல மோதல் ஆரம்பிக்கிறதே அப்பதான் ஆரம்பிக்கும். இல்லைன்னா எல்லாமே பிரஷிங் அண்டர் த கார்பெட் மாதிரி எல்லாம் உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுப்பாங்க. சோ இப்ப மக்கள் அந்த முடிவுக்கு வரணும்னா ரொம்ப நாளைக்கு முன்னாலே வந்துருக்கலாம். பெரிய பவர்ஸ் இப்ப இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பவர்ஸை எடுத்துட்டாங்கிறத விட அப்பவே பவர்ஸ் கிடையாது. போலீஸ் வந்து நீங்க முதலமைச்சர் போனீங்கன்னா முதல்ல ஒரு ஜிப்சி கார் போகும், முதலமைச்சருடைய காரு பின்னால ஒரு ஜிப்சி கார் போகும், அவ்வளவுதான் முதலமைச்சருக்கான செக்யூரிட்டி. அங்க பெரிய அளவுல வந்து உங்களுக்கு எல்லா ஈவெண்ட்டுக்கும் முதலமைச்சர் கிடையாது. நீங்க முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் எந்த ஒரு முடிவு எடுக்கனாலும் உள்துறை அமைச்சரை கன்சல்ட் பண்ணாம எடுக்க முடியாது. சோ அங்க உள்துறை அமைச்சர் தான் வந்து டைரக்ட் ஹெட் ஆஃப் டெல்லி போலீஸ். அதே மாதிரி டெல்லியில இருக்கக்கூடிய லேண்டை யூஸ் பண்றதுக்கு அதிகாரம் வந்து யூனியன் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர், இப்போ ஹவுசிங் மினிஸ்டர்னு போட்டிருக்காங்க, அர்பன் அஃபேர்ஸ், அவருக்கு தான் அதிகாரம். முதலமைச்சருக்கு அதிகாரமே கிடையாது. டிடிஏன்ற அத்தாரிட்டி வந்து அர்பன் டெவலப்மெண்ட் கீழே தான் வருது. அது வந்து டெல்லி கவர்மெண்ட் கீழே வரல. டெல்லி கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியது எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட், இது போன்ற விஷயங்கள் தானே தவிர முக்கியமான விஷயங்கள் எதுவுமே டெல்லி முதலமைச்சர், கல்வி, இதுல எல்லாம் தான் முதலமைச்சர் வந்து தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு செயல்பட முடியுமே தவிர மத்த இடங்கள்ல வந்து முதலமைச்சர் கன்சல்ட் பண்ண கூட மாட்டாங்க. ரோலே கிடையாதுங்கிறீங்க. கன்சல்ட்டே பண்ண மாட்டாங்க. லேண்ட் என்ன பண்ணுங்கிறது டிடிஏ தான் டிசைட் பண்ணும். இன்னொன்னு மெட்ரோல கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னா மெட்ரோ வந்து டெல்லி கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 50-50 பார்ட்னர்ஷிப்ன்றனால மெட்ரோல ஓரளவுக்கு முதலமைச்சருக்கு முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அதான் டிரான்ஸ்போர்ட். போலீஸ்ல கிடையாது, லேண்ட்ல கிடையாது. இந்த ரெண்டு இல்லாம நீங்க முதலமைச்சரா இருப்பதற்கான பெரிய அர்த்தம் இல்லைல்ல. ஒன்னும் உங்ககிட்ட போலீஸ் இருக்கணும், இல்ல லேண்டை யூஸ் பண்ணக்கூடிய அதிகாரமாவது உங்களுக்கு இருக்கணும். ரெண்டுமே இல்ல. ஓகே சார், கடந்த காலங்களில் ஆட்சிக்கு வந்த போது இலவச மின்சாரம், குடிநீர், அதே போல மாடல் ஸ்கூல்ஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் ஹல்லா கிளினிக், இதெல்லாம் கெஜ்ரிவாலுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கா சார்? நிச்சயமா வாங்கி கொடுத்துருக்கிறதுனாலதான் 49 நாட்கள் ஆட்சிக்கு பிறகு 2015 மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா நீங்க 2015 தேர்தலை எப்படி பார்க்கணும்னா 2014ஆம் ஆண்டு தேர்தல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து தன்னை மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக நினைத்து கொண்டு வாரணாசி வரை சென்று பிரதமர் அவர்களை தோற்கடிக்க வேண்டும்னு போனாரு. அங்க படுதோல்வி அடைந்து கிட்டத்தட்ட டெபாசிட் வாங்கலன்னு நினைக்கிறேன். வந்த பிறகு ஆல்மோஸ்ட் he was written off from politics. இனிமே அரவிந்த் கெஜ்ரிவால் எடுபட மாட்டாருன்னு துடை தெரியப்பட்ட அந்த காலத்துல வந்து கீழே போய் மக்கள் கிட்ட வேலை செஞ்சு கிட்டத்தட்ட 67 இடங்கள். அப்ப வந்து பாஜகவோட லீடர்ஷிப் ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு வந்து அவங்க கிட்ட லோக்கல் லீடர் இல்ல. அதனால கிரண் பேடி அவர்களை வந்து அவங்க வெளியில இருந்து அவுட் சோர்ஸ் பண்ணி கொண்டு வந்து கெஜ்ரிவாலுக்கு எதிராக நிப்பாட்ட வேண்டிய கட்டாயத்துலதான் பிஜேபி அப்பவும் இருந்தாங்க. 2020 ஃபேஸே கிடையாது. சோ அது ஒரு ப்ராப்ளம் பிஜேபிக்கு இருக்கிறது. பட் அந்த ஃபேஸ்ன்ற ப்ராப்ளத்தை இப்ப மோடி அவர்களை வைத்து அவங்க அதை ஈடு கட்டுவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தது. பட் அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்குங்க. பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுனாலதான் 20 மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற முடியுது. 2வது முறையும் 60க்கும் மேற்பட்ட இடங்கள், 70 இடங்கள்ல ஜெயிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெவல்யூஷன் மாதிரி தான் இதெல்லாம். ஆனால் அதன் பிறகு இப்போ இந்த 2-3 வருஷமா நடந்ததுல அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள், அவருடைய அமைச்சர்கள் சிறைக்கு போயிருக்காங்க, இவர் சிறைக்கு போயிருக்காரு. இப்ப இவர் முதலமைச்சர் இல்ல, இவருடைய ஒரு கான்பிடென்ட் தான் முதலமைச்சரா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் என்னதான் நல்லது செய்திருந்தாலும் இங்க இதே சிச்சுவேஷனை போட்டுக்கோங்களேன், ஜெயலலிதா அவர்கள் திரு ஓபிஎஸ்க்கு ஓட்டு கேட்கிற மாதிரிதான். ஆனா
அங்க வந்து டிஃபரன்ஸ் என்னன்னா அங்க 70 சீட்டு தான், இங்க 234 சீட்டு. ஓகே அது ஒண்ணுதான் பெரிய வித்தியாசம். பட் பெர்ஃபார்மன்ஸ் வகையில இந்த 2வது டென்யூர்ல வந்து கொஞ்சம் லேக் இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால். அதை வந்து இல்லைன்னு சொல்லவே அந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்படி நீங்க ஊழல் குற்றச்சாட்டு மட்டும் இல்ல, அது ஊழல் குற்றச்சாட்டு உண்மையா இல்லையாங்கிறத கோர்ட் முடிவு பண்ணும். ஊழல் குற்றச்சாட்டு, ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் சிறையில இருக்காரு, இன்னொரு மினிஸ்டர் இருக்காரு, சிஎம் சிறைக்கு போறாரு. சோ இதெல்லாம் பண்ணும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாக்னன்ட் ஆகும்ல, அப்படியே ஒரு தேக்க நிலைக்கு தானே தள்ளப்படும். இந்த அனுதாபம் எதுவும் கிடையாது, சிறைக்கு போனது அனுதாபம் இல்ல அனுதாபம்லாம் வந்து இருக்குதா இல்லையாங்கிறது இந்த எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும். ஆனா அவர் சிறைக்கு போனதுனால அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து பெரிய ப்ராப்ளம் இருந்ததை யாரும் மறுக்க முடியாது. ஓகே, ஏன்னா இன்னொன்னு ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஆல்மோஸ்ட் லைக் மோடி ஸ்டைல் தான். அவர் தான் எல்லா டிசிஷனும் எடுப்பாரு. சிஎம்ஓல இருந்து எடுக்கிற டிசிஷனை எல்லாம் டாட்டட் லைன்ல சைன் பண்ணோம். ஸோ அதுக்கே பழகின அதிகாரிகள், முதலமைச்சர் வந்து ப்ரீ ஆக்குபைடா ஒரு மினிஸ்டருடைய ஜெயில் டேர்ம்ல இருக்காரு, அதை பத்தி யோசிக்கிறாரு. முதலமைச்சர் வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், முதலமைச்சர் ஜெயிலுக்கு போறாருன்னும் போது அப்ப என்ன ஆகும்? அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படியே தேக்க நிலைக்கு தானே போகும். ஏன்னா இப்போ வந்து நீங்க வந்து எல்லார்கிட்டையும் அந்த இந்த பவர்ஸை கொடுத்தீங்கன்னா முதலமைச்சர் இல்லைனாலும் அந்த விஷயம் வந்து சரியா போகும். ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து தங்கிட்ட போர்ட்போலியோஸே வச்சுக்காம எல்லா போர்ட்போலியோஸும் மினிஸ்டர் கிட்ட கொடுத்தாரு, என்னோட வேலை ஓவர்சீ தான். பட் ஓவர்சீ கிடையாது. அது என்னன்னா எல்லா அதிகாரங்களையும் தன்னிடம் வைத்துக் கொண்டு போர்ட்போலியோஸை மட்டும் கொடுக்கிறார். அதனால தேக்க நிலை வந்து அரசாங்கத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிச்சயமா இருந்தது. அது அஃபெக்ட் பண்ணதான் பண்ணும் சார். குறிப்பாக இந்த பொல்யூஷன், இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் விலை இல்லாத திண்டாட்டம், இதெல்லாம் எப்படி சார்? இந்த மாதிரி நெருக்கடிகளும் டெல்லிக்கு இருக்கே சார்? இல்ல, பொல்யூஷன் வந்து மிகப்பெரிய இஷ்யூவா அன்பார்ச்சுனேட்டா துரதிருஷ்டவசமாக எடுபடவில்லை. ஓகே, அது வந்து ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். பொல்யூஷன் வந்து டெல்லியில கிட்டத்தட்ட என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் டெல்லியில் 9 வருடங்கள் வேலை செய்தேன். டெல்லியிலிருந்து நான் சென்னைக்கு மாறுதலாகி வர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன். அங்க இருக்கிற வெதர் வந்து எனக்கு ஒத்துக்கல, என்னுடைய முகமெல்லாம் வீங்கிடும். ஓகே, ஸோ வேற வழி இல்லாம டாக்டர் வந்து நீங்க இந்த வெதர்ல இருக்க முடியாதுன்னு சொன்னதுனாலதான் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சென்னைக்கு மாற்று வாங்கி வர வேண்டிய சூழல். அந்த மாதிரி பல லட்சம் பேர் வந்து அங்க வந்து உண்மையிலே சுவாசிக்க முடியாம இருக்காங்க, வேற வழி இல்லாம இருக்கிற. அது வந்து எலெக்ஷன் இஷ்யூவா மாறல. அது இந்தியாவில வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் வந்து பெரிய எலெக்ஷன் இஷ்யூ இல்ல. அது வந்து ரொம்ப ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு விஷயம். பொல்யூஷன் தான் எல்லாருமே பேசணும். ஆனா அந்த பொல்யூஷன்ல கூட நீங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை மட்டுமே பிளேம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? மக்கள் வாங்குகின்ற அதே காற்றை, சுவாசிக்கின்ற காற்றை தானே பிரதமரும் சுவாசிக்கிறாரு, உள்துறை அமைச்சரும் சுவாசிக்கிறாங்க, அங்க இருக்கிற ராகுல் காந்தியும் சுவாசிக்கிறாரு. ஸோ அப்போ அது எல்லாருக்குமே ஒரு கூட்டு பொறுப்பு தான். டெல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்க எதையுமே வந்து ஒருத்தரை பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா யார்கிட்ட முழு அதிகாரம் இருக்குன்னா அரசு, மத்திய அரசு யாரும் அவங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்கு. அது காங்கிரஸ் அரசா இருந்தாலும் சரி, பிஜேபி அரசா இருந்தாலும் சரி. ஸோ பொல்யூஷன் ஆகல. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அது ரொம்ப நாள் ப்ராப்ளம்ங்க அங்க. பட் ஓரளவுக்கு ஷீலா தீக்ஷித் அவர்கள் வந்த பிறகு அப்பெல்லாம் பிரைவேட் பஸ்ஸஸ் இருக்கும். 2009 வரைக்குமே வந்து பிரைவேட் பஸ்ஸஸ் உண்டு. அந்த பிரைவேட் பஸ்ஸஸ் வந்து கில்லர் பஸ்ஸஸ் சொல்லுவாங்க. அவங்க பாட்டுக்கும் மக்கள் மீது ஏத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை சீர் பண்ணி அதை சரி பண்ணி கொண்டு வந்து வெறும் கவர்மெண்ட் பஸ்ஸஸா ஃபேஸ் அவுட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய காங்கிரஸ் அரசாங்கத்தில் வந்து டெல்லிக்கு வந்து மிகப்பெரிய அளவுல டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அந்த 15 வருடங்கள், இல்லைன்னு சொல்லவே முடியாது. மெட்ரோ வாஜ்பாய் காலத்தில் கொண்டு வரப்பட்டது, அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் போட்டது. பட் ரியலைஸ் ஆனது காங்கிரஸ் காலத்துல. அதன் பிறகு வந்து மிகப்பெரிய அளவுல மெட்ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, ஃபிளைஓவர்ஸ் கட்டினாங்க, நிறைய மக்களுக்கான வாழ்வாதார விஷயங்களை பண்ணாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா ஊழல் இது போன்ற விவகாரங்கள்ல இன்னொன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாத்தையும் மாத்தக்கூடிய ஒரு மேஜிக் வேண்ட், ஒரு சர்வரோக நிவாரணியா மக்கள் பார்த்தாங்களா? சர்வலோக நிவாரணி மட்டும் இல்ல, ஒரு மெஜிஷியனா, எல்லா மீட்பரா பார்த்தாங்க. ஆமா, மீட்பரா பார்த்தாங்க. அதனாலதான் வந்து ஷீலா தீக்ஷித் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்போ ஏற்பட்டுச்சு. சோ அப்போ டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் பொல்யூஷன், இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் தான். ஆனா இது எலெக்ஷனை சேஞ்ச் பண்ற அளவுக்கு அங்க இதுகள் பிரச்சனையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஒரு கிரெடிட் அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்களுக்கு கொடுக்கணும்னா எஜுகேஷனையும் ஹெல்த்தையும் வந்து அவங்க மிகப்பெரிய அளவுல இந்த 10 வருடங்கள்ல மாடல் ஸ்கூல்ஸ் மட்டும் இல்ல, அந்த ஸ்கூல்ஸ் வந்து எல்லாம்
கிட்டத்தட்ட டெல்லி முழுக்கவே அந்த ஸ்கூல்ஸ் இருக்கு. இன்னொன்னு மொஹல்லா கிளினிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெய்பர்ஹுட் கிளினிக்ஸ், ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு லொக்காலிட்டிலையும் ஒரு கிளினிக் வச்சு அந்த கிளினிக் வந்து 15 லட்சத்துல அந்த கிளினிக்கை நீங்க ஆரம்பிக்கலாம். அது கவர்மெண்ட்டே நடத்தக்கூடிய ஒரு கிளினிக். ஏன்னா டெல்லி போன்ற அது ஒரு தலைநகராக இருந்தாலும் கூட அடித்தட்டு மக்கள் நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய வாழக்கூடிய இடம். ஸோ அங்க வந்து இந்த மொஹல்லா கிளினிக்ஸும் பிளஸ் வந்து எல்லாரும் படிக்கக்கூடிய அரசாங்க பள்ளிகள் வந்து அதுவும் தரம் வாய்ந்த பள்ளிகள் அப்படிங்கிறது வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு எட்டாக்கனியா ரொம்ப நாள் இருந்ததுனால அதை கொடுத்த பெருமை வந்து கேஜ்ரிவாலுக்கு உண்டு. பட் அது மட்டுமே இப்ப காப்பாத்துமான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். ஓகே சார், இந்த நீங்களே சொன்னீங்க இந்த ஃபைட் என்பது பிஜேபி வர்சஸ் ஆம் ஆத்மியா தான் இருக்குன்னு சொன்னீங்க. காங்கிரஸ் என்ன சார் பண்றாங்க? இல்ல, காங்கிரஸ்க்கு வந்து ஷீலா தீக்ஷித் அவர்கள் அந்த தேர்தலுக்கு பிறகு அவங்க பெருசா, அதாவது 2014 இந்தியாலே இன்னும் ஃபுல்லா அவங்களால ஒட்டுமொத்த இந்தியாவை கம்பேர் எடுத்துக்கும் போது அவங்களால ஃபைட் பேக் பண்ணி வர்றதுக்கே இப்பதான் 44 சீட்ல இருந்து இப்பதான் 99க்கே வந்திருக்காங்க. சோ டெல்லியில அவங்க ஃபைட் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பட் இந்த முறை இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் காங்கிரஸுக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுங்கிற பேச்சு ஒண்ணு இருக்கு. சோ அப்படி போச்சுன்னா காங்கிரஸ் இந்த முறை சீட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக காஸ்ட் பாலிடிக்ஸ் அங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் பிராமின்ஸ் பிளஸ் வந்து ஹையர் காஸ்ட் ஒரு 40% வரைக்கும் இருக்காங்க. அவங்களுடைய மென்டாலிட்டி மைண்ட் செட் என்னவா சார்? இல்ல, அவங்களோட மென்டாலிட்டி மைண்ட் செட் இன்னொன்னு, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அவரும் அப்பர் காஸ்ட் தான். ஸோ அப்ப அந்த காஸ்ட்டை பொறுத்து வச்சு அங்க கால்குலேஷன் வச்சு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா பிஜேபிக்கு தான் போடணும்னா 2 எலெக்ஷன்ல பிஜேபி தான் ஜெயிச்சிருக்கணும். அப்படி இல்லை. எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு காஸ்ட் பிஜேபியினுடைய அந்த அப்பீல் வந்து எடுப்படாது. அது வந்து எடுப்படணும்னா ஆப்போசிஷன் ஒண்ணு வீக்கா இருக்கணும், இல்ல ஆப்போசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா பிஜேபி எடுப்படாது. நீங்க பிஜேபி எங்கெங்கெல்லாம் பெரிய அளவுல ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்களேன். காங்கிரஸை எதிர்த்து மட்டும்தான் அவங்க பெரிய அளவுல ஜெயிப்பாங்க. அவங்களால வந்து ஒரு பிராந்திய கட்சியை எதிர்த்து ஜெயிக்கிறதுங்கிறது வந்து பிஜேபிக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். சிவசேனாவை இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டது? அந்த கட்சியை உடைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இல்ல. அதனால பிஜேபிக்கு வந்து காங்கிரஸை வீழ்த்துறது ரொம்ப ஈஸி. திராவிட கட்சிகளோ இல்ல வந்து பிராந்திய கட்சிகளை வீழ்த்துறதுதான் பாஜகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவால். எப்படி சார் இருக்க வாய்ப்பு இருக்கு? அரவிந்த் கெஜ்ரிவாலா இல்ல பாஜகவா? இல்ல, அதுதான் சொல்றேன். ப்ரெடிக்ட் பண்ண முடியாதா சார்? ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. நான் பர்சனலா எலெக்ஷன்ஸை ப்ரெடிக்ட் பண்ண மாட்டேன். ஓகே, அது வந்து பத்திரிகையாளர்களுடைய வேலை கிடையாது. என்ன நடக்குதுங்கிறத மக்களுக்கு சொல்றது மட்டும்தான் நம்ம வேலையே தவிர எலெக்ஷன் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு செஃபாலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிப்பாங்க. பட் என்னை பொறுத்தவரையில் ஆம் ஆத்மியும் ஜெயிக்கலாம். பாஜக வந்தா கூட பெரும்பான்மை வருமாங்கிறது வந்து சந்தேகம் தான். ஏன்னா 2013 கூட மிகப்பெரிய ஆன்டி காங்கிரஸ் வேவ். பட் அப்ப ஆம் ஆத்மி தான் 28 சீட்டு ஜெயிக்கிறாங்க. பிஜேபி வந்து 33க்கு மேல போக முடியல. மெஜாரிட்டி கிடைக்கல. சோ அப்ப வந்து ஹர்ஷ்வர்தன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு கேரிஸ்மேட்டிக் லீடராவது இருந்தார். இப்ப அந்த லீடரும் இல்ல. சோ பாஜகவுக்கு வந்து லோக்கல் லீடர்ஷிப் இல்லாதது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ். நெக் டு நெக் ஃபைட் பிஜேபி வர்சஸ் ஆம் ஆத்மிங்கிறது தெரியல. பட் ஒரு இன்டென்ஸ் ஃபைட் இருக்கு. ஒரு இன்டென்ஸ் ஃபைட் நிச்சயமா இருக்கு. ஏன்னா இந்த அடித்தட்டு மக்கள் வந்து கேஜ்ரிவால் பக்கம் வந்து கடந்த 2 தேர்தல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இந்த முறை அவங்க மாறுவாங்களா அப்படிங்கறத வச்சுதான் நீங்க வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியும். அவங்க மாறுவாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அதற்கான பதிலை வந்து நாம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாம் சொல்லிட முடியாது. நம்ம பேசும்போது ரூரல் ஏரியாஸை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து வீக்லி ஒரு ஹெல்த் கேம்ப் அது மாதிரி நிறையப்பட்ட கேம்ப் பண்ணி மெம்பர்ஷிப் டிரைவாவே மாத்திருக்காங்க. அந்த அளவுக்கு இல்ல, அது கரெக்ட் தாமரை. ஆனா இப்போ ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்களேன். இன்னமும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ சத்துணவு அப்படிங்கிறது வந்து காமராஜர் காலத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா நீதி கட்சி காலத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேஸ் பை ஃபேஸா இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் சத்துணவுன்னா இது வரைக்கும் யாரு நமக்கு தமிழ்நாட்டில் ஞாபகம் வர்றாரு? எம்ஜி ராமச்சந்திரன் தான். எம்ஜிஆர் மட்டும்தான் ஞாபகத்துக்கு அப்படின்னா. ஏன்னா அந்த உணவு அடித்தட்டு மக்களுக்கு அந்த உணவு கொடுப்பது இல்ல வந்து அடித்தட்டு இப்போ வந்து தமிழ்நாட்டில் நாம் பேசுகிறோம்ல சமூக நீதி, இடஒதுக்கீடு, இதையெல்லாம் பேசும்போது எல்லாரும் பெரியார் அவர்களை பற்றி தான் பேசுகிறார். பெரியாரை பற்றி 1000 பேர் 1000 விமர்சனங்கள் செய்யலாம். ஆனால் அதெல்லாம் எல்லா விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பெரியார் சமூக நீதி அப்படின்றா இங்க யாரை பத்தி பேசுறாங்க?
பெரியாரை பத்தி பெரியார் தான் பேசுறோம். பெரியார் மட்டும்தான் சமூக நீதி பேசினாரான்னா இல்ல, எல்லாரும் எல்லாரும் பேசினாங்க. பேசியிருக்காங்க. ஆனா பெரியார் பேசிய சமூக நீதி எடுபட்டது. பெரியார் பேசிய சமூக நீதி எடுபடுவதற்கு காரணம் பெரியாரிடமிருந்து பிரிந்து சென்ற திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுகவுக்கு பிறகு திமுகவிலிருந்து விலகி சென்ற அதிமுக ஆட்சிக்கு வந்தது. பெரியாருடைய ஆஃப் ஷூட்ஸா இருந்த டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஆட்சிக்கு வந்து சொல்லாம பெரியாருடைய ஐடியல்ஸ் எல்லாம் இங்க அவங்க ப்ராபகேட் பண்ணி ரிசர்வேஷனை கொண்டு வந்தாங்க. ரிசர்வேஷனை இன்க்ரீஸ் பண்ணாங்க. எம்ஜிஆர் காமராஜர் ஆரம்பிச்ச மதிய உணவு திட்டத்தை சத்துணவாக எம்ஜிஆர் மாற்றினார். அதன் பிறகு ஒவ்வொரு பரிமாணம் அது போச்சு. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை காலை உணவு திட்டமா கொண்டு வந்திருக்காரு. சோ இந்த காலை உணவு திட்டம் பல ஆண்டுகள் பேசப்படும். அதற்காக திமுக தோக்காதானே, திமுக தோக்கலாம், அதெல்லாம் இல்ல. ஆனா அந்த உணவு திட்டத்தை பேசுவாங்க. சோ அதனால சொல்ல வர்றது என்ன, அந்த அடித்தட்டு மக்களுக்கு ஒரு கல்வி அறிவு, ஒரு நல்ல தரமான ஒரு மருத்துவம் கொடுத்த ஒருத்தர் மேல எப்பவுமே ஒரு அன்பு இருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அவர் தோக்கல, அவரை தோக்கடிக்கவே முடியல யாராலையும். அப்படிப்பட்ட தலைவர்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு நான் சொல்லவே வரல. ஆனால் அந்த அடித்தட்டு மக்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குறாங்கல்ல, ஒரு புதிய ஒரு கல்வி போன்ற ஒரு புதிய பாய்ச்சல், ஒரு தரமான ஹெல்த் அப்படின்னும் போது மீண்டும் அவங்களுக்கு ஓட்டு போடலாமாங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்க கிட்ட இருக்கும். ஆனா பாஜக வந்து இந்த விஷயங்கள் யார் யாருக்கு போய் சேரலையோ, அடித்தட்டு மக்கள்கிட்டயும் போய் சேராம இருக்கு, அவங்கள டார்கெட் பண்றாங்க பாஜக. பாஜகவும் இந்த முறை கடுமையா இறங்கி வேலை செய்யறாங்க. அவங்க வந்து கடந்த 2 முறை மாதிரி வந்து தோல்வியை இதுக்கு முன்னாலே ஒப்புக்கொள்வதற்கான இல்ல, இந்த முறை இல்ல. ஏன்னா 2015 பொறுத்த வரைக்கும் நான் கவர் பண்ண அந்த எலெக்ஷன் நல்லா தெரியுது, ஆம் ஆத்மி தான் ஜெயிக்க போகுதுன்னு. ஒரு தேர்தல் முடிவதற்கு ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னால் எல்லா அமைச்சர்களுமே வந்து இந்த தேர்தலில் வெற்றி தோல்வி வந்து பிரதமர் மோடியினுடைய இமேஜை பாதிக்காது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு இப்ப அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எதுவும் இல்ல. சோ பாஜக கொஞ்சம் கான்பிடென்டா இருக்காங்க. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் டைரக்டா ஃபீல்ட்ல இல்ல இருக்காரு, அவர் முதலமைச்சரா வருவாரா இல்லையாங்கிற சந்தேகமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். இன்னொன்னு அந்த ஹரியானா போன்ற பிரச்சனைகள், இவர் சொன்ன அந்த யமுனா என்னால தண்ணி குடிக்க முடியல, அது விஷமாக இருக்கிறது, அது விஷமா நான் குடிப்பேனான்னு பிரதமர் கேட்கறது, இது போன்ற விஷயங்கள்லாம் பாஜகவுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இப்பதான் ஹரியானால எலெக்ஷன்ல வின் பண்ணியிருக்காங்க. ஹரியானா பீப்புள் நிறைய பேர் இங்க இருக்காங்க. இன்னொன்னு டெல்லிக்குன்னு வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஓட் பேங்க் எல்லாம் கிடையாது, எல்லாமே மைக்ரன்ஸ் தான். மேக்சிமம் பீப்புள் அங்க மைக்ரன்ஸா தான் இருக்காங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக டெல்லியுடைய கள நிலவரத்தை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க, உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக பல விஷயங்களை பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி.